இயற்கை வளங்களை அனுபவித்தல். பூமி தன் கனியை தரும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். இன்று புது புது நோய்கள் வருகின்ற போது நோயை தீர்ப்பதற்குரிய மருந்துகளை தேடுகின்றோம். ஆனால் இந்த நோய்களுக்குரிய காரணங்களை தேடுவது என்பது இல்லை. எனவே இந்த அழிவு என்பது தொடர்கதையாக மாறியுள்ளது. நாம் ஆடம்பரமாக வாழ பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு பொருளும் இயற்கை வளங்களை அழிப்பதால் உருவாக்கப்பட்டவை. ஒரு கைபேசி உருவாக்குவதற்கு 1000 லிட்டர் வரை தண்ணீர் செலவாகின்றது. நம் இல்லங்களில் ஒவ்வொருவருக்கும் எத்தனை கைபேசிகள் இருக்கின்றது? திருமறை நமக்கு காட்டும் உண்மை என்பது இயற்கை வளங்களை அனுபவிப்பதற்காக மட்டுமே, மாறாக அழிப்பதற்காக அல்ல. இயற்கையோடு நாம் காண்பிக்கும் இச்செயல் பொன்முட்டை போடும் வாத்து ஒன்றை ஒரே நாளில் கொன்று அனைத்து பொன்முட்டைகளையும் எடுத்துவிடலாம் என்னும் நினைவில் செயல்பட்ட மனிதனை போன்றது. நீதிமொழிகள் 30:25 வலிமையற்ற இனமான எறும்பு கோடை காலத்தில் உணவை சேர்த்து வைக்கின்றது. தன் ஜீவனத்திற்கு உரியதை தானாகவே தேடிக்கொள்கின்றது. ஆகவேதான் ஞானி எறும்பை நமக்கு முன்மாதிரியாக கூறுகின்றார். நம் வாழ்வுக்குரியதை சேர்த்து வைப்போம், அழித்து போட வேண்டாம். இயேசு கிறிஸ்து தம் போதனையினை கேட்க வந்து பசியோடு இருந்த 5000ற்கு அதிகமான மக்களுக்கு 5 அப்பம் 2 மீன்களால் உணவளித்த பின் மீதி இருந்ததை வீணாக்காமல் சேர்த்து வைத்திட சீடர்களிடம் கூறினார். யோவான் 6:12. இதிலிருந்து உணவு எவ்வளவு முக்கியமானது என்பதையும் அதனை வீணாக்கக்கூடாது என்பதையும் புரிந்து கொள்ள முடிகின்றதல்லவா? அதோடு இயற்கை வளங்களை அனுபவிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கும் நாம் நமது தேவைக்கேற்ப அனுபவித்து நிறைவுடன் வாழ வேண்டும். இயற்கையை அழித்து சுயநலத்தோடு வாழ்வதனால் நமது அழிவிற்கு நாமே காரணமாகிவிடுகின்றோம். நாமும் நமது தலைமுறையும் இறையாசியுடன் மகிழ்ந்து வாழ இயற்கை வளங்களை தேவைக்கேற்ப அனுபவிப்போம். ஜெபம். அன்பு நிறைந்த கடவுளே, இயற்கை நலங்களை பொறுப்புடன் அனுபவமாக்கி மகிழ்வுடன் வாழ துணை புரியும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.